ஹலோ கைஸ், நான் உங்கள் ஸ்கை கேமிங். போன வீடியோ பார்த்தோம் திரும்ப அதோட பார்ட் 2 இந்த வீடியோ தான். நாங்களும் நல்லா தான் அந்த மேட்ச்சை அடிச்சுட்டு இன்னொரு மேட்ச் போடலான்னு சொல்லிட்டு வந்தோம் கைஸ். ஆனால் அதில் என்ன சம்பவம் ஆச்சுன்னா, ரிட்டர்னும் அதே மேட்ச்சில் அதே டீமும் அப்படியே கனெக்ட் ஆகிட்டாங்க. எங்களுக்கு வேறு ஆச்சரியமாயிட்டு இதில் ஒருத்தன் டவுன் வச்சிடோன்னா இப்போ இந்த மேட்சும் ட்விஸ்ட்டாக தான் கைஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த மேட்சும். பாருங்கள், அடுத்ததும் ஒரு ரீவெஞ்ச் மேட்ச் இருக்குது, அது ரூம் மேட்ச்சு. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் கூட நம்ம டிஃபீட் ஆகிட்டோம் அந்த ரூம் மேட்ச்சில். இருந்தாலும் அதையும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்மளை அடிச்சிருவோம். இதில் அவன் அடிச்சிட்டான். எமௌண்ட் போடுவானா? எமௌண்ட் போட மாட்டான் கைஸ், எமௌண்ட் போட மாட்டான். ஏன்னா போன மேட்ச் அவன் அடித்ததுக்கே, அந்த மேட்ச் அடித்ததுக்கே அவனுக்கு அந்த எமௌண்ட்டு. இதே எப்படி நமக்கு எமௌண்ட் போடுவான்? நம்மளை பற்றி தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம டீம்மேட் முடிச்சிருவார் அவனை. இருந்தாலும் இப்படி கனெக்டிங் ஆகுமா ரீகனெக்டிங் ஆகுமா ஆச்சரியமாயிட்டு எங்களுக்கு. அவ்வளோ அடிச்சிருக்கோம். ரீவெஞ்ச் மேட்ச் ஆகிட்டு நம்ம டீம்மேட்டு அடிச்சிட்டாரு, மாண்டேலே அடிச்சிட்டாரு, முடிஞ்சு. ஆனால் நம்ம டீம்மேட் எமௌண்ட் போடுவார். நம்ம டீம்மேட் ப்ரோ பிளேயர் ஆச்சு, அதனால் எமௌண்ட் போடுவார். அதனால் பார்க்கக்கூடாது. இப்போ இந்த மேட்ச் பாருங்கள். இப்போது இந்த மேட்ச் சரியான சம்பவம், அது நம்ம பண்ண சம்பவம் தான். பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோவை சூப்பராக இருக்கும் கைஸ். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம டீமில் 2 டவுனு, அங்கே 2 டவுனு. இதை இவ்வளோ முடிச்சிருவேன். நானும் 1v1 தான். இது 1v1 தான். இப்போ அவனுக்கு அட்டியை மட்டும் பாருங்கள், அட்டியை மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. சரியான அட்டி. ஆனால் நம்ம எமௌண்ட் போடுவோம் கைஸ், நம்ம எமௌண்ட் போடுவோம். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு அவன் தான் ஈட்டியை குத்துனான். நமக்கு அந்த ஈட்டி ஸ்லோவாக இருக்கும், அதனால் அந்த ஈட்டி நம்மளால் குத்த முடியல. இப்போ அடுத்து தேர்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிட்டு, தேர்ட் ரவுண்டு எப்படின்னு பார்ப்போம். தேர்ட் ரவுண்டில் நம்ம முடிச்சிட்டானுங்க. ஆமாம், நம்ம முடிச்சிட்டானுங்க. ஒரு டவுனாக எடுப்போமா? இல்லை, நம்ம முடிச்சிட்டானுங்க. பாருங்கள், எதுவும் விடக்கூடாது கைஸ். உங்கள் ரிவெஞ்ச் இருக்குது, அந்த ரிவெஞ்ச் மேட்ச் பாருங்கள், சம்பவமாக இருக்கும். அந்த ரிவெஞ்ச் மேட்ச் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், தெரியும் உங்களுக்கு நம்மளை பற்றி, நம்ம யார் என்ன இதுன்ட்டு. அடிச்சிட்டானா இவன் நம்மளுக்கு எமௌண்ட் போடுவான் கைஸ். இவன் கண்டிப்பாக போடுவான். போட்டில் அவனும் முடிச்சிட்டானுங்க. ஆமாம், அவனை முடிச்சிருவாங்க கைஸ். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு 2வது தான் வாய்ஸ் கொடுக்குறோம். அதனால் கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால் என்ன அதுன்னு ஒன்றும் தெரியாது கைஸ். அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இந்த ரவுண்டு நம்ம எப்படியும் அடிச்சிடுவானுங்க. ஏன்னா நம்ம டீம்மேட்டு டபுள் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அடிப்பாரான்னு பார்ப்போம். அடிக்கிறது கஷ்டம் தான் கைஸ். டபுள் ஸ்னைப்பர் என்ன முடிச்சிட்டான். ஹெட்டு, சரியான ஹெட்டு. ஆப்போனண்ட்டு நல்ல டீமு தான். ஆனால் ரூம் மேட்ச்சில் சரியான சம்பவம் இருக்குது கைஸ். அந்த ரூம் மேட்ச்சு அதில் நல்லா அப்ளை பண்ணானுங்க. இப்போ இதில் கரெக்டாக கோடா கேரக்டர் நம்ம போட்டுட்டோம். 1 டவுனு கரெக்டாக ரிவ்யூ பண்ணு தானே. இப்போ அங்கே போய் அடிக்க பாருங்கள். கரெக்டாக 1 டவுனா, ரிட்டர்னு 1 டவுனா. ஆனால் ஒன்று கைஸ், 2 பேரில் நான் அந்த லேடி கேரக்டரை தான் நாங்கள் டவுன் பண்ணேன். அவன் டவுன் ஆகிருக்கான். அவன் எப்படின்னு தெரில. இவன் எப்படி வந்துச்சான், வந்தானே தெரில. எதுவும் பக் ஆகிட்டா என்ன அதுன்னு தெரில கைஸ். லாங்கில் இருக்கான் நம்ம தலைவன், நமக்கு எமௌண்ட் போட்டவன். நம்மளை அவன் தான் அடிச்சிருக்கான். அவனை கடைசியில் நான் அடிக்கலான்னு போவேன். கரெக்டாக நம்ம டீம்மேட்டு வாசிக்கில் அடிச்சிருவாங்க. எப்பவுமே டபுள் கில் ஆகிட்டா ட்ரிபிள் கில்லாக இருக்கும். கரெக்டாக நம்ம டீம்மேட்டு வாசிக்கில் அடிச்சிருவாரு. பாருங்கள், இதில் அட்டியை மட்டும் பாருங்கள். அவனுக்கு நான் அடி ஃபுல், அவனுக்கு நல்லா டேமேஜ் விழுந்துட்டு. இப்போ பாருங்கள், கரெக்டாக அடிச்சிடுவாங்க. அதோட முடிஞ்சு. என்ன நம்ம டீம்மேட்டை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா நம்ம டீம்மேட்டு நல்ல பிளேயர்ஸு அப்படிங்க சொல்லிட்டு நம்ம அவங்கள எதுவும் குறை சொல்ல முடியாது. குறை சொன்னால் நம்ம கூட ரேங்க் புஷ் பண்ண வர மாட்டாங்க கைஸ். அடுத்த அவங்கள வச்சு தான் கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணுன்ட்டு இருக்கேன் அடுத்த சீசன். அப்படிங்கிற வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்கேன். அவன் சாவே இல்லான்னு அவன் என்ன போட்டுருவான் பாருங்க. நமக்கு கொஞ்சம் ஸ்லீவ்ஸு கொஞ்சம் வலிக்கிட்டு ஒரு மாதிரியா, ஸ்க்ரீன் அப்படியே லாக் ஆகிட்டு. அதனால் அடிச்சிட்டான். இருந்தாலும் நெக்ஸ்ட் ரவுண்டு இருக்கலாம், தெறிக்க விடுவோம். ஒன்றில் தெறிக்க விட்டுறலாம். ஆனால் இதுவும் டக்குன்னு இந்த மேட்சும் டக்குன்னு முடிஞ்சு. அவங்களுக்கு ரீவேஞ்ச் இல்லை. போன மேட்ச் நம்மளுக்கே எமௌண்ட் போட்டிருக்கான்லே. நான் எமௌண்ட் போடுவான் பாருங்க. எமௌண்ட் நமக்கே எமௌண்ட்டு. இந்த எல்லோவுக்கும் எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டான். எல்லோ டிஷர்ட்டு. அவன் தான் மானஸ்தான் கைஸ். அந்த டீம் மானஸ்தான். இதில் பாருங்கள், சரியான சம்பவம் கைஸ். ஆனால் உண்மையுமே கரெக்டாக எனிமிக்கிட்ட பண்ணி 999 ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லைன்னா அவனை ஃபஸ்ட்டே நான் கொண்டுருப்பேன். 999 வரைக்கும் எங்கே இருக்கேன் நான், எங்கே அங்கேருந்து குத்திட்டு இருந்தேன், இங்கே இருக்கேன். அதான் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு இது லாஸ்ட்டு மேட்ச்சு. நம்மளுக்கு இன்னும் டவர் கட்டில் தான் இருந்தது இந்த மேட்ச்சு. இதே நம்மளை முடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம டீம்மேட்டு பண்ண சம்பவத்தை மட்டும் பாருங்கள். ஸ்பேட்டன் ப்ரோ கடைசியில் சம்பவம் பண்ண பாருங்கள். வெறித்தனமான சம்பவம் கைஸ். இது ஃபுல்லாக பாருங்கள், தெரியும் என்ன ஆகுதுன்ட்டு. நம்ம அவனை போக விட்டு அடிக்கலான்னு பார்த்தோம், அது நடக்கலை.
ஆனால் நம்மளை போட்டானுங்க கடைசியில் பாருங்கள். நம்ம டீம்மேட் அங்கே சரியான சம்பவம் பண்ணி வச்சுருப்பாரு ஸ்பேட்டன் ப்ரோ. என்ன கைஸ் எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வீடியோவில் வந்து கமெண்டில் கரெக்டாக சாப்பிட்டேன்னு பதில் சொல்லிட்டு போயிருங்க. நான் ஃபஸ்ட் வாட்டி கேட்டிருக்கேன் சாப்பிட்டீங்களான்ட்டு, அதனால் மறக்காமல் கமெண்ட் போட்டு போயிருங்க. நம்ம அடிச்சிட்டான், நம்ம டீம்மேட் எப்படி இந்த மேட்ச்சை முடிச்சிருவாங்க கைஸ், அதனால் பிரச்சனை இல்லை. 150 ஒரு டவுன் வச்சுட்டாரு. அடுத்த டவுனு இப்போ அடுத்த டவுனும் நடக்கும். அடுத்த டவுனு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். இதோட இந்த மேட்ச் முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்ட்டை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய் கைஸ்.